வந்து ஒரு தடவை ஷாப்பிங் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பார்ப்பார் சார். நான் வந்து தூங்க சொல்லுவேன் சார். நைட்டு 12 மணி 1 மணி ஆறு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. ஆனால் எதுவுமே கேட்காது. காற்று சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. காலையில் எழுந்துச்சி கேட்டால் இது பைக்லேயே கூட்டிகிட்டு போய் பைக்லேருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. இல்லைனா இப்போ வந்து லீவ் விடுவாங்களே ட்ரிப்பு போகலான்னு 9 இயர்ஸாக கேட்டிருந்தேன். எனக்கு அண்ணா இருக்காங்க சார். அந்த வாட்டி வந்து எனக்கு நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட? பலது இருக்குதே, எதை சொல்றது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை ஷாப்பிங் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தூங்க வச்சுட்டு ஷாப்பிங் போயிடுறாங்க. வந்தா கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டாய் செக்ஷன் எதுன்னு தான் பார்ப்பான். ஸோ அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது. வெரி குட். அப்படித்தான் இருக்கும். உன்னை தூங்க வச்சா ஒரு 1000 ரூபா மிச்சம். நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பார்ப்பார் சார். அதுக்கு என்னங்கிறப்ப நான் வந்து தூங்க சொல்லுவேன் சார். நைட்டு 12 மணி 1 மணி ஆறையும் ஆகும். அப்பா தான் பார்ப்பார் சார். அப்படியா? என்னத்த அப்படியா? நான் ஆஃப் பண்ணு சொல்லினே இருப்பேன் சார். அவர் ஆஃபே பண்ண மாட்டார். ஓ அப்படியா விஷயம்? சோஷியல் மீடியால எல்லாம் வீடியோவா பாக்குறீங்க. அதுக்கு என்னங்கிறப்ப தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்றதால அகைன் என்னால ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பிரச்சனை பண்ண என்ன முடியல. இன்க்ரீஸ் பண்ணனும்னு தொடர்ச்சி அதிக ஸ்கிரீன் டைமுக்கு போறீங்களா? எனக்கே தெரியும் அது வந்து கொஞ்சம் தப்பு தான் சொல்லிட்டு, இருந்தாலும் ஸ்டில் கொஞ்சம் தூங்குற வரைக்கும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஆனா மறுநாள் என்ன சொல்லுவாரு? பார்த்தேன்னு சொல்லுவாரா இல்ல நான் பார்க்கலன்னு சொல்லுவாரா? சார் நான் கேட்டா என்ன சொல்லுவாருன்னா வந்து டைஜஷன் ஆகலன்னு சொல்லுவாரு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஆக்சுவலா இது நவீன இன்டைஜேஷன், டிஜிட்டலுக்கு ஒரு இன்டைஜேஷன் இருக்கு. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சார் இப்போ அப்பா வந்து ஆஃபீஸில் இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாவுக்கு. அவர் சொல்லுவார் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. ஆனால் எதுவுமே கேட்காது. காற்று சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. அப்படியா? பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இல்ல நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னுவாரு. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருவேன். அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு. மகள்களே கண்டுபிடிச்சிருதுங்க. அதுக்கு என்னங்கிறப்ப ஒய்ஃபு கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓ நீ அப்படி வரியா? ஓ என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். இப்போ நாங்க ஊருக்கு போறோம்னா அவர் சீக்கிரமாவே வர மாட்டார். இப்போ 4 o'clock ட்ரெயின்னா 6 o'clock வருவார் அவரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவர் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போறாருன்னா 4 o'clockனா ஆன் டைம் ட்ரெயின்ல 4 o'clock இருப்பாரு. அப்படிங்களா? இப்ப அம்மாக்களே என்ன பண்றாங்கன்னா இந்த அப்பா எப்போ வருவாங்கன்னு கேளு அப்படின்னு போனை போட்டு பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறாங்க இல்லையா? உண்மை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது சார், உண்மை, அதுதான் உண்மை. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க அப்பா அம்மா? சொல்லுங்க. சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. அப்பா எப்பயுமே காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகிறேன்பாங்க. அப்புறம் காலையில் எழுந்துச்சி கேட்டால் இது பைக்லேயே கூட்டிகிட்டு போய் பைக்லேருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியா? அப்படித்தான். அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப பைக்லயே வாக்கிங் போன ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். என்ன போய் சொல்றாங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். எங்க அப்பா சண்டே எப்பயாச்சும் நான் கேட்பேன் பீச்சுக்கு போலான்னு. சொல்லவே இல்ல. அவர் வந்து காலை கேட்டா இது சாப்பிட்டு போலான்னு சொல்லுவார். மதியானமே ஆயிடும். இது சாப்பிட்டு போலான்னு சொல்லுவார். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். அப்போ ஒரு 4 o'clock ஆயிடுச்சுன்னா இல்லை 4 இல்லைனா 3:30 ஆயிடும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. வெயில் அடிக்குது அப்புறமா போலான்னு சொல்லுவார். 6 o'clock ஆயிடும். இருட்டிடுச்சு போனா நீ விளையாட முடியாது, இருட்டா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அடுத்த சண்டே போலான்னு சொல்லுவாரு. சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? இல்லைனா இப்போ வந்து லீவ் விடுவாங்களே ட்ரிப்பு போலான்னு 9 இயர்ஸாக கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது கொடுத்தப்பே அப்பா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நீ என்னடா இப்படி போய் சொல்ற? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். சொல்லுங்க. நான் 5 ஏஜ்ல இருந்து ஃபுல்லா கேட்டேன். 5 ஏஜ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. அந்த போய் சொன்னா அவன் கண்டுபிடிச்சிடறான் இன்னொன்னு பிரில்லியண்டா. ஓ அப்படியா விஷயம்? அப்ப என்ன சொன்னோம்? கூட்டு போறேன், இப்ப போலாம் சார் எப்போ பாட்டாலும் சண்டே முடிச்சுட்டு வந்தா அப்புறம்
நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எங்கள் ஹர்ட்டிங்காக இருக்கும். பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். அட எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டால் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லுவார். அட ஒன் டைம் கூப்பிட்டு போயிட்டாக்கு நான் கேட்பேன். அடம் பிடிக்கிறிய நீ. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போறாங்க, எல்லா வீட்லயும் அப்பாக்கள் எல்லாம் கூட்டு போறாங்க. அதுக்கு என்னங்கிற இப்ப அவனுக்கு மண்டே போற அன்னைக்கு மண்டேல தூக்கி நான் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க எங்கேயாவது கூட்டு போனா என்ன அப்படின்னு கேக்குறாப்ல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் அவன் பீச்சுக்கு போவான். பீச்சுக்கு என்னால் வெயில் அடிக்கிற டைம்ல நானும் மார்க்கெட்டிங்கு என்னால் அலைச்சலா இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் படுத்து தூங்குவேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கரெக்டாக நீ கொண்டு பீச்சுக்கு விஷயம் ஒண்ணுதான். இன்னொரு வீட்லயும் மார்க்கெட்டிங் அப்பா இருக்காரு, இன்னொரு வீட்லயும் பிஸியான அப்பா எல்லாம் இருக்காரு. கேட்டுக்க. அவனுங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட கதை சொல்றாங்க இல்லையா, சண்டே இங்க போனேன் வந்தேன்னு. அப்ப ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயாவது கூட்டு போலாம்ல. எப்பவுமே கூட்டு போவாமலாம் இல்லைல்ல. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதுவும் பாடியிலே வந்துடுவோம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சொல்லுங்க. எனக்கு அண்ணா இருக்காங்க சார். அதுக்கு என்னங்கிற இப்ப அந்த வாட்டி வந்து எனக்கு நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். என்னை விட்டு மட்டும் தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃப்ரைஸு பர்கரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. சரி சரி அப்புறம் என்னாச்சு? நான் அப்புறம் வந்து நான் நினச்சேன் எதுக்கு இவங்க இப்படி லேட்டாக வர மாட்டாங்களே. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிகிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. கேட்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இவன் ஒருத்தன் விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அப்பா அட்வொகேட் தானே போட்டு. அவரே அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அடி பாவி. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. நான் என்ன சொல்றேன், இப்ப சொல்ற உண்மைய அப்பயே சொல்ல வேண்டியதுனே. எது நக்கல்யா அவனுக்கு? அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் 2 இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். வீட்டில் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவா அவ. சார் என்னதுன்னா நான் வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவனும்ல கூட்டு போறதுக்கு கூட்டு போனா சாப்பிடுவோம். அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இல்லையா, எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. 5th எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுதான். அப்ப என்ன கூட்டிட்டு போறல. குட் क्वेश्चन. எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? எங்க 2 மாசம் ஆயிடுச்சு. சொல்லவே இல்ல சார். அதுதான் அவன் கேட்டதுனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து சிரிக்கிறானி ஏங்க அவர் எத்தனாவது படிக்கிறார்? நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? மாட்னாடா மானஸ்த. ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மாவது இருக்கணும். எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அத போட்டோ எடுத்து. நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. அத பத்தி பேசாத, நான் கேக்குறேன் பதில் சொல்லு. இப்ப அடுத்த கேள்வி. போய் சார் இல்ல அவங்களே எடுத்திருந்தா அவங்க கையை வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும். கரெக்ட்டா கேட்டுட்டா? இல்லனா இப்படி எடுத்துக்கணும். அதோ தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சரி அப்புறம் என்னாச்சு? அது எப்பறா நான் சதந்தர்து இவங்க எடுக்கறாங்க. ஆமா நீ சொல்றது நியாயம்தான். கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பண்றா. நாங்க வந்து போனதே கிடையாது. அவளை வேணா கேட்டு பாருங்க சார். நாங்க சாப்பிடவும் மாட்டோம். 99 ரூபீஸ் தான் சார். அதுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா யாரோட, எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அத அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால
மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியாம கூட்டிட்டு போனாங்க. விளங்குன மாதிரி தான் சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அதுக்கு என்னங்கறப்ப அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அப்புறம் தான் தெரியுது, பார்த்தா அண்ணா வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. ஓ அப்படியா விஷயம்?